வணக்கம் மக்களே. இன்னைக்கு நான் பார்க்க போகிற வசனம் தானியேல் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய நம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமல் போனோம். அவருக்கு விரோதமாக செயல்பட்டு அவருடைய வார்த்தைகளுக்கு செவிகொடாமல் போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. நீங்கள் எப்படி உங்களுக்குள்ளே பாவத்தை வச்சுக்கிட்டே இருக்கீங்களா? நீங்கள் பாவத்தை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கடவுள்கிட்ட மன்னிப்பு உண்டு, இரக்கமும் உண்டு. அவர்கிட்ட போய் நம்ம செய்த பாவங்கள் எல்லாத்தையும் நம்ம அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்து அதை விட்டு விடணும். அப்படி விட்டுட்டா அவர்கிட்ட இருந்து இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. யாரும் குற்ற உணர்வோடு இருக்காதீங்க. யாராவது குற்ற உணர்வோடு இருக்கீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா கடவுள்கிட்ட போங்க, மனுஷங்கிட்ட போகாதீங்க. மனுஷர்கிட்ட போய் உங்கள் பாவத்தை சொல்லாதீங்க, அவங்க மன்னிக்க மாட்டாங்க. கடவுள்கிட்ட போய் உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யுங்க. அறிக்கை செய்து அதை விட்டுறணும். நீங்கள் பாவத்தை அறிக்கை செய்த பிற்பாடும் அந்த பாவத்தையே நீங்கள் மறுபடியும் செய்தீங்கன்னா அவர் மன்னிக்க மாட்டார். கடவுள்கிட்ட போய் பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து அதை விட்டிங்கன்னா அவர்கிட்ட இருந்து இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. அதான் அந்த வசனங்கள் நம்மளுக்கு உணர்த்துது. ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. நீங்களும் இப்படி பாவத்தை செய்துட்டு குற்ற உணர்வோடு இருக்கீங்களா? குற்ற உணர்வோடு இருக்காதீங்க. பாவத்தை மன்னிக்கிறதுக்கு கடவுள் இருக்கார். அவர்கிட்ட போய் நீங்கள் அறிக்கை செய்து அதை விட்டு விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இரக்கம் செய்வார். இரக்கம் செய்து மன்னிக்கவும் செய்வார் அந்த பாவங்கள். அது எவ்வளோ பெரிய பாவங்களாக இருந்தாலும் சரி. இந்த வசனங்களை தான் நம்மளுக்கு உணர்த்துது.